Hi, hello, Vanakkam. Happy to meet you all in the name of Jesus Christ. Today's verse is Isaiah 61. So let's read first in Tamil, then I'll translate in English too. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காய கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். So Isaiah is telling God's Holy Spirit has made me to preach the gospel for the downtrodden. He has anointed me, and for those who are, why God has anointed Isaiah, he's telling for the downtrodden, for the people who are in a lower level of life, and even the broken hearted, and for healing their the wounded heart, and those who are captivated in the bondage. God has created me, anointed me. What else I need? So I always think, nothing is going to worry me. No people, no, nobody for us. No relatives, no neighbors, nobody. But when we are anointed, God is there. Holy Spirit is there. So Isaiah is telling the same way. I am anointed for the poor, for the downtrodden, for the broken-hearted, for those who are captivated, and those who are under the bondages. I am anointed. கர்த்தராகிய தேவன் என்னை எதற்கு, எசையா சொல்லுகிறார், என்னை எதற்காக நியமித்திருக்கிறார், என்னுடைய ஆவியை எதற்கு, என்மேல் பரிசுத்த ஆவியை எதற்கு ஊற்றியிருக்கிறார். ஆவியானவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும், ஏழைகளுக்கும், சிறுமைப்பட்டவர்களுக்கும், சிறைப்பட்டவர்களுக்கும் விடுதலை அளிக்க, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், சுவிசேஷம் இவர்களுக்கெல்லாம் கூற நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆவியானவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று எசையா சொல்லுகிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும். துயரப்பட்ட அனைவருக்கும் கர்த்தருடைய அனுக்கிரகம் இருக்கிறது. நீதியை சரிக்கட்ட எங்களை கர்த்தர் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆவியானவர். அப்படிப்பட்டவர் என்னோடு இருக்கிறார் என்று எசையா சொல்லுகிறார். கட்டுகளை உடைக்க, நீதியை சரிக்கட்ட நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் நம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியை விருட்சங்கள் எனப்படுவார்கள். சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினும், ஒடுங்க ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் எல்லாம் விருட்சங்களாக மாறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. So what is Isaiah telling here? For those who are those who are
depressed in Zion. I have come for them. I have come for the depressed or who are in pain in Zion. I have come to give beauty for ashes. And I have come for, Isaiah is telling, so what a beauty it is. Our God is sending all the prophets and disciples like Isaiah, and even today all the people, we are coming in social media to throw your, instead of ashes we have come to give you beauty. That's what we are anointed for. We are anointed to give. That Isaiah is telling. So today we are telling that for the people who have pain, who have problems in Zion, we have come to give them comfort, to comfort them, to change them from their pain, to bring them out of their miseries. We have come. Where? To the people of Zion. That is you and me. God is sending the people, His people, to spread the gospel in Zion for the people. Instead of Zion, you take your country. South Africa, they are killing, the Christians. So President Donald Trump has sent his army, the American army, against the people who are doing all this, those who are killing the Christians. So God is sending. So we have to thank the President Donald Trump. Anointed man he is now. Might have many wives, might have been a wrestler, but his mother, I read, she was from Scotland and she was for only charity. And people are commenting, she has raised a son like Donald Trump, who's always helping the people of Christ. So what else we have? In India also we are very much in a dangerous position, but we think there is a superpower who is going to protect us more than Trump. Who is anointed him? God is there. The superpower is there to protect us. So that is why for Isaiah is telling, I have come to spread the gospel, to take away all your pains and to give beauty for ashes, and for instead of pain, we are going to anoint you with the oil of joy. Yes. And instead of fearful spirit, we have come to praise the Lord. No fear in praising. Before death also we have to praise God and go. That's why Isaiah said, that's why to do all this, to give beauty for ashes, to take away all your pains, to comfort you. God has sent me. And once we comfort you, how will you become? You will become a stronghold of God. Okay? You will be a justice tree. Right? And he is also telling that I have come to build which is destroyed. There are, JCBs will come and destroy when in Bangalore, when they are not happy with the documents of the land. Like that, if you are, what to say, if you are broken, tower, or broken, destroyed into pieces, we have come to build you. All that is destroyed in ancient times, long back, all the cities which are destroyed, new cities will be built. So we have come to build a new city. All the cities, if your house is under misery, if your house is like JCB has destroyed it, it's not literally JCB, something has destroyed your home or house or building or the city. We have come to build a new city, a new house where you can rejoice. We'll anoint you and where you will rejoice. So for all the houses today which is under destruction,
God is coming and constructing you. The Spirit is telling. Isaiah is telling. So we are also telling that we are come, all which is destroyed is going to be constructed. All which are ruined is going to be constructed. What a beautiful verses God has given. அழிந்து போயிருக்கிற பட்டணமோ, அழிந்து போயிருக்கிற வீடுகளோ, அழிந்து போயிருக்கிற எத்தனையோ காலகால பூர்வீக காலமாக அழிந்தவைகளெல்லாம் நாங்கள் கட்டி புதிதாக்குவோம் என்று ஏசாயா சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை. கர்த்தர் கட்ட போகிறார். என்ன சொல்லுகிறது, அழிவுக்கெல்லாம் கர்த்தர் ஆக்கப் போகிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. எசையா 61 மூலமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் நொந்திருந்தால், உங்கள் இருதயம் நொறுங்குண்டிருந்தால் அவைகளை கட்டுவேன், காயப்பட்டிருந்தால் சரி செய்வேன். உங்களுடைய பட்டணமோ வீடோ அழிந்து போய் கொண்டிருந்தால் அதை புதிதாக மாற்றுவேன். எசையா சொல்லுகிறார். அதைத்தானே நாங்கள் உங்கள் நொறுங்குண்ட இடம் சொல்லிவிட்டோம், உங்களுக்கு காயப்பட்ட இருதயம் என்று சொல்லிவிட்டோம், அழிந்து போய் கொண்டிருக்கிற எல்லா வீடுகளும் பட்டணமும் கட்டப்போகிறோம் என்று சொல்லிவிட்டோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை கொடுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நான் இன்னும் போய்கொண்டே இருப்பேன். ஆனால் இந்த காணொளியிலே நிறைய நான் சொல்ல முடியாது. சின்ன காணொளியை தான் நாங்கள் செய்ய முடியும். பெரிய காணொளி என்றால் அது டவுன்லோட் ஆவதற்கு நேரம் பிடிக்கிறது. இந்த இதிலெல்லாம் என்ன சொல்லுகிறது, இந்த யூடியூபிலும் மற்ற சமூக வலைத்தளங்களிலும். அதனால் ஆனால் நல்ல வார்த்தை இன்று கர்த்தர் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். We can't speak more, but God has told whatever is destroyed, God is going to construct that. Even if your heart is broken, God is going to rebuild it. God is going to anoint you, and the broken heart, like Fevicol, they say for normal Fevicol they are going to stick it. So He's God. So the broken heart He's going to stick today. He's going to bring all the broken heart. He's going to rebuild which is destroyed. No, all that things are which is destroyed, He's going to construct, newly build. So whether it is your house, your heart, your anything, He's going to build you new. What a wonderful verses. And instead of ashes, He's going to give beauty. See, from the ashes, the phoenix bird rises like that. From the ashes, God is going to make everything a beautiful garden. Eden gardens, again your house, the serpent might have destroyed, the Satan might have destroyed your city, your building, your house, your family, your relationships. God is going to rebuild today. What a wonderful God. Thank Him today that He's going to rebuild. He's going to rebuild everything which is gone from us, which is destroyed from us. And no more depression, no more pain. Only gain. No, God is going to only give you profit, only give you joy, and only give you happiness. No more pain, no more broken heart, no more what? No more problems, no more bad situation, no more bad storm in your life. God is going to rise up like it stood when the storm came. He said, stop, you storm. He's going to stop everything which is dark and evil in your life. God is going to destroy the evil, because as He destroyed on the cross, our Jesus Christ going to, He's going to construct everything. A beautiful garden house. He'll make your house. Angels will protect you. Angels will, construct your house, construct your heart, construct your relationship, construct your family. கர்த்தர் கட்டப் போகிறார். உங்கள் இருதயத்தின் காயங்களை, உங்கள் வீடுகளை கட்டப் போகிறார். அழிந்து போகிற எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி, உடல் அழிந்து போய் கொண்டிருக்கலாம், வியாதிகளால், நோயினால்,
அவைகளெல்லாம் கர்த்தர் உயிர்த்தெழச் செய்ய போகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாவற்றும் காயங்களை கட்டி, எங்கள் குடும்பங்களை கட்டி, எங்கள் நாட்டை கட்டி, எங்கள் தேசங்களை கட்டி, எங்கள் வீட்டை கட்டி, வீட்டையும் நாட்டையும், நாடு நல்லா இருந்தால் தான் வீடு நன்றாக இருக்கும் ஆண்டவரே. வீட்டை கட்டப்போகிறீர், எங்கள் இருதயத்தை கட்டப்போகிறீர், நொறுங்குண்ட இதயத்தை சரி செய்ய போகிறீர்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை கொடுக்க போகிறீர்கள். 1000 தடவை இந்த வசனத்தை சொன்னாலும் எங்களுக்கு மனம் ஆறாது. எங்களை நிரப்பி இருக்கிறீர் இந்த வசனத்தினால். You have filled us with all this words through Isaiah 61, Lord. We are anointed. We are having faith in our God who is always faithful. Thank you, Jesus. Thank you, Lord. You are going to construct our house, construct everything which is destroyed. You are going to take away all our pains, Lord, today. No more pain, no more sickness. You are going to heal with your stripes. Your blood is going to heal us. All the things which are destroyed is going to be constructed today. No more destruction in all the ways. In our relationships, in our family, in our finances, we are going to be built. Newly built today, according to Isaiah 61. Everything is going to be new, and we are going to be a testimony to the world. God has constructed us. God has rebuilt us. God has rebuilt in all the ways, not one way. In our finances, in our relationship, in our family, in our material things, we are going to be rebuilt, Lord. That which has eaten by the locust, you are going to rebuild that. In the name of Jesus Christ. Amen. Say amen for this Isaiah 61. Thank you, Lord.